அது இலங்கையில் சனாதனம்னா என்னன்னு தெரியாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன். இலங்கையில் நாத்திகம்னா என்னன்னு தெரியாது. இலங்கையில் திராவிட இயக்கம் கிடையாது. போருக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு உற்சாகம் இல்லாத சூழல் இருந்தது. போர் என்பது கொடுமையானது. பணத்தை அள்ளி கொண்டு வந்தாங்க. எங்கே இருந்து? மேல நாட்டிலேருந்து அள்ளி கொண்டு வந்து 300 சொச்ச சபைகள், ஒரு தெருவிலேயே 3 சபை ஒரு கிராமத்தில். உணர்வு உள்ள சைவ மக்கள் என்னை கூப்பிட்டாங்க. நாங்கள் சிவசேனை அமைப்பை 2016 7 ஆண்டுகளுக்கு பிறகு, போர் முடிந்து 7 ஆண்டுகள் நடந்தது. 3 நோக்கம்தான் வச்சோம் சிவசேனை. ஒன்று வந்து இப்போ சிவசேனை வந்துடும்னா ஒரு பயம் இருக்குது. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு காணொலியில நம்ம கூட திரு மறவன் புலவு சச்சிதானந்தம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட நிறைய கதைகளும் வரலாறும் தெரிஞ்சுக்குவோம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்க பேரோட உங்க கிராமத்தோட பேரை இணைச்சிருக்கீங்களே, மறவன் புலவுன்றது, அதுக்கு பின்னாடி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கா? இல்லை, எங்க இப்போ கூட சச்சிதானந்தம் பண்ண பேரோட நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் ஒரு தரம் என்னை கூப்பிட்டு பாராட்டினாங்க. ஐயா, இசை நுணுக்கங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கீங்க அப்படின்னு பாராட்டினாங்க. இப்போ அதுதான் நான் எழுதலேன்னு சொன்னேன். இல்லை படித்தோம், வீரகேசில் வந்து அப்படின்னா அது வேறு ஒரு, அவருக்கும் எங்கள் அப்பா பேர் கணவி பிள்ளை சச்சிதானந்தன். அவர் மாவட்டபுரத்தை சேர்ந்தவர். நானும் வீரகேசரி நாளிதழில், கொழும்பு இதழில் எழுதுவேன், அவரும் எழுதுவார். அவர் அந்த மாதிரி ஒரு சிறந்த கட்டுரை இசை பற்றி எழுதியிருந்தார். வீரகேசில் வந்தது என்ன பாராட்டினாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், நான் எழுதலை, அது மாவட்டபுரம் சச்சிதானந்தன், பண்டிதர் சச்சிதானந்தன், சுவாமி விபுலானந்தருடைய மாணவர் எழுதினது, நான் வேறு. அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் இது குழப்பமாக இருக்குது அப்படின்னு எங்கள் ஊர் பேரை முன்னுக்கு போட்டு மரம் போட்டு இருக்கிறேன். இன்ன வரைக்கும் அந்த பேர் நல்லா போகுது. என்ன இப்போ யாரும் சச்சிதானந்தன் கூப்பிட்றத விட மரவன்புலன்னு கூப்பிட்றவங்க அதிகம். இப்போ எல்லாருமே வந்து படிச்சது ஒன்றா இருக்கு, ஆனால் செய்கிற வேலை ஒன்றா இருக்கு. அதே மாதிரியுமே உங்கள் வாழ்க்கை பயணத்துலையுமே நீங்கள் கடல் சார்ந்த உயிரியலை பற்றி படிச்சீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு எழுத்தாளராக இருந்திருக்கீங்க, ஒரு பதிப்பாளராக இருந்திருக்கீங்க, ஒரு கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எப்படி அதை? அப்படி இல்லை, அது ஒரு ஜப்பானில் ஒருத்தர் சொல்லுவார், ஒரு அறிஞர் சொல்லியிருக்காரு, மனிதன் வந்து பன்முகைத்தன்மை உள்ளவன். சிலர் அந்த பன்முகைத்தன்மையை வெளிப்படுத்தாமல் இருக்காங்க, சிலர் வெளிப்படுத்துகிறாங்க. நான் எனக்கு இயல்பாகவே பன்முகத்தன்மை, எனக்கு விளையாட்டுத்துறையில் ஆர்வமே இருக்கலை. இப்போ நான் இப்போ அந்த துறைக்கு நான் போகலை. இப்போ எனக்கு ஆனால் தெரியும், நான் துடுப்பெடுத்தாடின, இப்போ இளைஞர்களோடு சேர்ந்து துடுப்பெடுத்தாடின இயல்பு இருக்குது. சதுரங்கம் விளையாடி இருக்கேன், அதில் வெற்றி பெற்றிருக்கேன். ஆனால் அதில் என்னுடைய திறமை அதுக்கு போகலை. ஆனால் என்னுடைய திறமையெல்லாம் மொழி சார்ந்து, பதிப்புத்துறை சார்ந்து, சமயம் சார்ந்து, வாழ்வியல் சார்ந்து, அது சார்ந்த அரசியல் சார்ந்து தான் நான் வாழ்க்கையை ஓட்டியிருக்கேன். அது அறிவியலை தான் பாடங்களாக படித்தாலும் இதெல்லாம் எங்கள் பெற்றார் தந்ததும் சமூகம் தந்ததும் எங்களுடைய, இதில் ஒன்றும் புதுசாக இல்லை. எல்லாருக்குமே இப்போ உங்களுக்குமே பன்முகத்தன்மை இருக்குது. நீங்கள் இன்றைக்கி என்ன பேட்டி ஆனுங்க, நாளைக்கு என்ன ஒரு தொழிலில் போய் நல்லா சிறப்பாக கொடி கட்டிருப்பேன். இசையில் என்னோட பணிபுரிங்க, இசையில் மேதைகளாக இருக்கிறவங்கலாம் என்னோட பணிபுரிகிறாங்க. அவங்க பதிப்புத்துறையில் இருந்தாலும் இசை மேதைகளாக இருக்காங்க, நாட்டிய மேதைகளாக இருக்காங்க. ஸோ ஒன்றும் ஒருத்தருக்கு எல்லா துறையிலையும் ஈடுபாடு வர முடியலைன்னாலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகளில் மேம்படுறது ஒன்றும் புதுதல்ல. உங்க சிவசேனை அமைப்பை பத்தி கொஞ்சம் சொல்றேன். சிவசேனை நாங்கள் எங்கள் முன்னோர் பற்றி சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து கிறிஸ்தவ கல்வி நிலையங்களை தொடங்கி, உங்கள் பேர் வந்து நெவின் செல்வத்துறை, யாழ்ப்பாணம் இருந்து வந்த 2 பேர்
சென்னைக்கு வராங்க. சென்னை பல்கலைக்கழகம் அப்போது தான் தொடங்குறாங்க. அவங்க 2 பேருமே அவங்க பேரை பார்த்தீங்கன்னா, ஒருவர் வந்து தாமோதரம் பிள்ளை, அவருக்கு வில்லியம் ஏதோ ஒரு பேர் வரும். மற்றவர் வந்து உடனே பேர் வரல. 2 பேரும் யாழ்ப்பாண தமிழர் தான் முதல் பட்டதாரி. 2 பேருக்குமே ஆங்கில பெயர் அதில் இருக்கு. இப்போ கல்வி என்பது ஆங்கில பெயர் சார்ந்து இருக்க வேண்டும் என்ற யாழ்ப்பாணத்தில் ஒரு மரபை கொண்டு வந்தவங்க கிறித்தவங்க. நீங்கள் தமிழராக இருக்கலாம், ஆனால் எங்கள் பெயரை வச்சுக்கொள்ளுங்க, அப்போ தான் நீங்கள் படிக்கலாம். அதை மாற்ற வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் தான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி. இன்னைக்கு யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஒரு 10-15 கல்லூரிகளுக்கு இந்து கல்லூரிகள்னா யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியை தொடங்கினதுக்கு அப்புறம் வந்த கல்லூரி. அந்த தொடக்கத்தை செய்தவர் என்னுடைய தாயினுடைய மாமனார் நாகலிங்கம். பசுபதி செட்டியாரும் அவரும் சேர்ந்து இப்போ அந்த காலத்திலேயே சைவத்தை காக்க வேண்டும், தமிழை காக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்தோடு தங்களுடைய வாழ்க்கையை ஈடுபாட்டை கொண்டு வந்தவங்க எங்கள் முன்னோர்கள். பசுபதி செட்டியார் திருக்கேதீஸ்வர திருப்பணிச்சை தொடங்கி வைத்த பெருமகனார். அவரோடு சேர்ந்து தான் என்னுடைய பாட்டனார் நாகலிங்கத்தார் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியை தொடங்கினதா வரலாறு எழுதி வச்சிருக்கிறாங்க. அது அப்போது அந்த பணியை நான் என் காலத்தில் போருக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு உற்சாகம் இல்லாத சூழல் இருந்தது. போர் என்பது கொடுமையானது. யாரும் போரை விரும்புகிறீங்களா? விரும்ப மாட்டார். போரில் 2 முடிவு தான் வரும், ஒன்று வெற்றி அல்லது தோல்வி. அது நீண்டு போனாலும் 2 ஒன்று தான் முடியும். இப்போ எங்களுக்கு ஈழத்தில் போர் எங்களுக்கு தோல்வியில் தான் முடிஞ்சது. இங்கே சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்குமான போர் தோல்வியில் முடிஞ்சது. தோல்வியில் முடிஞ்ச பொழுது மக்கள் என்ன ஒரு தோல்வி, இப்போ 2 பேர் போட்டி போடுறீங்க, ஒருத்தர் வெற்றி பெறார், தோல்வி பெற்றவற்ற மனோநிலை எப்படி இருக்கும்? உடைஞ்சு போயிடுவார். அவருக்கு எதுலேயும் உற்சாகம் இருக்காது. எல்லாத்தையும் ஒரு எதிர்ப்பு மனப்பான்மையோட பார்ப்பாரு. எல்லாத்துலேயுமே ஒரு ஐயோ இதுக்கு சரி வராது, நம்ம ஒருத்தர் தோல்வி அடிச்சிட்டோம், மற்ற முறையும் தோல்வி அடையக்கூடாது. அதே சமயத்தில் தோல்வி வந்து என்ன ஒரு ஆற்றாமையை கொண்டு வந்து கொடுக்கும், இயலாமையை கொண்டு வந்து கொடுக்கும், ஒரு வாழ்க்கையில் ஒரு வெறுமையை கொண்டு வந்து கொடுக்கும். அதே சமயத்தில் பொருளாதார சுமையையும் கொண்டு வந்து கொடுக்கும். ஆனால் அது எல்லாம் உடைஞ்சு போய் அழிஞ்சு போய் எரிஞ்சு போய் இருந்த ஒரு சூழலேருந்து மீட்டு வரணும்னா உதவி தேவைப்படும். அந்த நேரத்தில் பார்த்து ஏறத்தாழ ஒரு 300 கிறித்தவ மத மாற்ற சபைகள் பணத்தை அள்ளி கொண்டு வந்து இந்த மக்களிடையே வேலை செய்ய தொடங்கினாங்க. பணத்தை அள்ளி கொண்டு வந்தாங்க. எங்க இருந்து? மேல நாட்டில இருந்து அள்ளி கொண்டு வந்து 300 சொச்ச சபைகள். ஒரு தெருவிலேயே 3 சபை. ஒரு கிராமத்தில் தெருவுக்கு தெரு சபைகளாகும் 2009க்கு பிறகு. அந்த சபைகள் வந்து கிறிஸ்தவ சபைகள். எல்லாரும் கோடிக்கணக்கில் பணத்தை கொண்டாங்க. கொண்டு எல்லாருக்கும் சாப்பாடு சமைச்சு கொடுத்தாங்க. இப்போ கூட செய்யறாங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமையில மாலையிலே வந்துருங்க, சனி ஞாயிறு 2 நாளும் எங்களோட சாப்பிடுங்க, முதல்ல உங்க பேரை கொடுங்க, கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். அப்படியே மக்களை மதம் மாற்றி கொண்டு போனாங்க. ஒரு தெருவில் 3 சபைகள். அவங்க பணியெல்லாம் என்ன? நிறைய மாற்றுச்சியை வெட்டி சாப்பாடு கொடுக்கறது, பள்ளிக்கூடங்களை திறக்கிறது, தேவையான உடை கொடுக்கறது. இப்போ நான் வீட்டில் ஒரு சைவருடைய வீட்டில் ஒரு இறப்பு நடந்து போச்சு. அந்த இறப்பு நடந்த போது அவருக்கு ஒன்றுமே இல்லை. அவர்கிட்ட இப்போ என்ன இருக்குது? அந்த 2000 போர் முடிஞ்ச காலங்களில் வந்து குடியேறின மக்கள்கிட்ட என்ன இருந்து? ஒன்றும் இருக்குல்ல. இவர் போதர் வருவார், கிறிஸ்தவ போதர் வருவார். ஓ, வரும்போதே அந்த பெட்டியை கொண்டு வருவார், பிணத்தை வைத்திருக்க பெட்டியை கொண்டு வருவார். அங்கே கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார்னு ஒரு போதனையை விட்டுட்டு போயிடுவார்.
பிறகு அடுத்த நாள் வந்து பணத்தை கொடுத்து அவரே கூட்டிட்டு போய் அடக்கம் செய்து அந்த குடும்பத்தை பூராவும் கிறிஸ்தவ குடும்பமும் மாற்றி விடுறார். இந்துக்களுக்கு இந்த மாதிரியான கட்டமைப்பு இருக்குல்ல, இந்துக்கள் இப்படி யோசிக்கல, சைவர்கள் இப்படி யோசிக்கல. அதனால சைவ குருக்கள் போய் செய்ய வேண்டிய பணிகளை கிறிஸ்தவ குருக்கள் செய்து வந்தார்கள், மதம் மாற்றிக்கொண்டு வந்தார். இந்த நேரத்தில் எங்களுக்கு மக்கள் எங்கிட்ட வந்து ஐயா இப்படி நடக்குது அப்படின்னு நூற்றுக்கணக்கானவர் பவனியாவில் கூடி என்னட்ட முறைப்பட்டாங்க, என்னை அழைத்தாங்க. ஒரு ஊரில் தங்களுக்கு விவேகானந்தர் சிலை வைக்கணும்னு விரும்புகிறாங்க. அடித்து உடைச்சி போட்டு அந்தோனியார் சிலை அதில் வச்சுட்டு வந்தாங்க. அவ்வளோ தூரம் கொடுமை செய்தாங்க இந்த சபைகள். அப்போ தான் உணர்வு உள்ள சைவ மக்கள் என்னை கூப்பிட்டாங்க. நாங்கள் சிவசேனை அமைப்பை 2016 7 ஆண்டுகளுக்கு பிறகு, போர் முடிந்த 7 ஆண்டுகள் நடந்த கொடுமைகளை கண்டு பொறுக்க முடியாத இளைஞர்களுடைய முயற்சி தான் இந்த சிவ. இந்த அமைப்பு நீங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரியான சேவைகள்லாம் மக்களுக்கு பண்ணிருக்கீங்க? 3 நோக்கம்தான் வச்சோம் சிவசேனை. ஒன்று வந்து சைவ சமயத்தை தவிர மதம் மாற்ற முடியாது, சைவ கோயில்களை அழிக்க முடியாது, சைவ மக்களுக்கு சைவர்களே. இப்போ செட்டிக்குளத்தில் நான் சொன்னேன் இல்லையா, 2000 கிறிஸ்தவர்கள் 12,000 சைவர்களுக்கு எல்லா தலைவரும் செயலாளருமா எல்லா சபையிலையும் அவன் கிராம சபையாக இருந்தாலும் சரி, பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி, கூட்டுறவு சங்கமாக இருந்தாலும் சரி, எங்கேயும் அவன் தான் இருப்பான். ஒரு அல்ஃப்ரெட் இருப்பான், ஒரு இல்லாட்டி ஒரு ஜம்மீல் இருப்பான், பேரை கூட ஜமால் நகர்னு மாத்திரம். சும்மா சைவருடைய ஊர் பேரே ஜமால் நகர்னு மாத்திரம், அந்தோனியாபுரம்னு மாத்திரம். ஏன்னா இவன் தலைவராக இருக்கான். அந்த நலாயினி என்ற முதல்வர் குட்டியபுலம் பாடசாலையில் 28ஆம் தேதி போன மாதம் ஏப்ரல் 28ஆம் தேதி ஒரு போதார வரவழைச்சு சைவ பிள்ளைகளுக்கு கிறிஸ்தவ படிப்பிக்க போகிறாரு. எங்கிட்ட வந்து முறைப்படுறாங்க. குட்டியபுலம் நான் வாழ்கிற ஊர்லேருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தொலைவில் நான் போகிறேன். நானே வண்டி ஓட்டிட்டு போய் இந்த மக்களை சந்திக்கும். எல்லாரும் என்கிட்ட வர்றாங்க, ஐயோ ஒன்றும் பண்ண முடியல. உடனே அது தகவல் எல்லாம் திரட்டி ஒரு அறிக்கையாக எழுதி எல்லாருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறேன். அரசாங்கத்துடைய கவனத்துக்கு அது போகிறது, அரசு அதிகாரிகள் கல்வி அதிகாரிகள் கவனத்துக்கு போகிறது. அவர் நேர அந்த அம்மாட்ட போகிறாங்க, நலாயினிட்ட போகிறாங்க. இந்த மாதிரிலாம் செய்யாதேன்னு நிறுத்துறாங்க. இப்போ இதைத்தான் நாங்கள் செய்கிறோம். அந்த 28ஆம் தேதி நடந்த சைவர்கள் மீது மாணவர்களை கிறிஸ்தவர்களாகிற கூட்டத்தை நான் 28ஆம் தேதி ஏப்ரல் மாதம் நடக்க இருந்தது. நாங்கள் நிறுத்திட்டு வந்தால் இங்கே புறப்பட்டு வந்தேன்னா நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இந்த மாதிரியாக ஒரு 200-300 நிகழ்ச்சிகளை இலங்கை முழுக்க நாங்கள் செஞ்சுருக்கோம். இலங்கை முழுக்க செஞ்சுருக்கோம். மலையகத்தில் செஞ்சுருக்கோம், கிழக்கு மாநிலத்தில் செஞ்சுருக்கோம், வடக்கு மாநிலத்தில் செஞ்சுருக்கோம், கொழும்பில் செஞ்சுருக்கோம். கொழும்பில் அடிச்சிருக்காங்க, ஒரு திருவிழா ஊர்வலத்தை குலைக்கிறாங்க, நாங்கள் போய் நிற்கிறோங்க. எத்தனை கோயில்களை நீங்கள் மீட் எடுத்திருக்கீங்க இதை மாதிரி? நம்ம கணக்கு சொல்ல முடியாது. அதாவது இப்போ நான் வந்து நான் ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். 28ஆம் தேதி கூட்டத்தை பற்றி குட்டியப்பள்ளத்துக்கு நான் போனேன். அங்கே சுவரொட்டி ஒட்டணும். என்ன சுவரொட்டி ஒட்டணும்? சைவ மாணவர்களை மதம் மாற்றாதே, இதுதான் எங்கள் சுருட்டின்ற வாசம். சைவ மாணவர்களை மதம் மாற்றாதே 100 சுருட்டி தான் ஒட்டணும். கீழே சிவசேனன்னு போகும். அது வந்து அந்த மதம் மாற்றங்களுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்குது, அரசாங்கத்துக்கு அச்சத்தை கொடுக்குது. காவல்துறை என்ன சொல்கிறாங்க, எங்கிட்ட கேட்குறாங்க, ஏயா சுவரொட்டி விட்டீங்க? இல்லை, அந்த மக்கள் அது விரும்பலை. அப்போ அங்கே கலவர சூழ்நிலை உருவாகிறது. யாரு? காவல்துறை என்ன சொல்றது? சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரப்போகிறது, கிறிஸ்தவ சைவ கலவரம் உருவாக போகிறது, நாங்கள் தடுக்கணும்னு காவல்துறை போகிறாங்க, கல்வி அதிகாரிகள் போகிறாங்க. இப்போ நாங்கள் எத்தனை கோயில்களை விட்டோம்னா இப்போ இந்த கண்ணோட்டம் வருது பாருங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கண்ணோட்டம் இல்லை. இப்போ சிவசேனை வந்துடும்னா ஒரு பயம் இருக்குது. இந்த போருக்கு பிறகு இலங்கையில் இருக்க தமிழர்களோட வாழ்வாதாரம் இப்போ எவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு? போருக்கு பிறகு இன்னும் முன்னேறலைம்மா. அதாவது போர் நடத்தினவங்க தோல்விக்கு பிறகு நாங்கள் மீண்டெழக்கூடாதுன்றதுலே உறுதியாக இருந்திருக்காங்க. போருக்கு பின்னால தோல்வி அடைஞ்சாச்சு, வெற்றி பெற்றாச்சு. வெற்றி பெற்றவன் என்ன நினைப்பான்?
அள்ளிக்கொண்டு ஆங்கிலேயர் போரில் எங்களை இந்தியாவை தோற்கடிச்சு போட்டு இலங்கை எடுத்து போட்டு இங்கேருந்து கொள்ளையடிச்சிட்டு போனதானே பூரா. இன்றைக்கி அவன் வளமாக இருக்கான்னா நான் அவனுடைய சொத்துலேயே வளமாக இருக்கான். எங்கே சுற்றலாம்? இங்கேருந்து கொண்டு போன பணம், இங்கேருந்து கொண்டு போன தங்கம், இங்கேருந்து கொண்டு போன பருத்தி ஆடைகள், இங்கேருந்து கொண்டு போன எங்கே பஞ்சம் இருக்குது அங்கே அங்கே அவன் செல்வத்தில் புரண்டு வந்துருந்தான். கல்கத்தாவில் பஞ்சம், ஒரிசாவில் பஞ்சம், தமிழ்நாட்டில் பஞ்சம், எல்லா இடம் பஞ்சம் இருக்கும்போது அவன் செல்வத்தில் புரள்றான்னா இங்கே கொள்ளையடிச்சது தானே, இந்த மக்களை பட்டினி போட்டு தானே. அதுதான் இப்போவும் செய்கிறாங்க இந்த அரசாங்கம். போரில் தோல்வி அடைந்தவனை பட்டினி போட்டு அவனை மேலும் வருத்தி அவனிடம் மீள இல்லாதவாறு பார்த்து கொள்ளணும் பண்ணுறதுல இந்த அரசாங்கம் கண்ணா இருக்குது. அதனால் நாங்கள் மீள கட்டி எடுக்கவே முடியலை. எங்கள் பொருளாதாரம், எங்கள் மக்கள் இன்னும் தாழ் நிலையில தான் இருக்காங்க. கட்சியோட சிம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நந்தி இருக்கு, அதுக்கு பின்னாடி எதுவும் கதை இருக்கா? ஆமாம், நந்தி தானே சிவபெருமானுடைய பெருமான். ஓகே, அது ஒன்று தானே கதை? அது அவர் தானே காவலர். இப்போ நந்தி இல்லை. இப்போ நீங்கள் கோயிலுக்கு போனால் நந்தியம்பெருமான் காதல தானே உங்கள் குறைகளை எல்லாம் சொல்கிறீங்க. அப்போ எங்கள் குறைகளை எல்லாம் சொல்கிறதுக்கு அவர் தானே எங்களுக்கு காவலர். அப்போ அவரை வச்சு தான் நாங்கள் எல்லாம் சிவபெருமானை அணுக முடியும். ஸோ அதனால் அவர் எங்களுக்கு காவலராக இருக்கிறார். அவர் எங்கள் இப்போ இலங்கையில் எல்லாருடைய வீட்டு வாசல்லையும் இந்துக்களிடம் நந்தி தங்களுடைய இப்போ இந்து கிறிஸ்தவ கிராமம் இருக்குன்னு வைங்க, இந்துக்களுடைய வீடு எப்படி தெரியும்? நந்தி போட்டுருப்பாங்க. கிராமம் தெரு வாசல்லையே நந்தி சிலையில வச்சுருப்பாங்க. அது இந்துக்கள். நாங்கள் என்ன செஞ்சோம்? நந்தி கொடியை கட்டணும். எங்கே கட்டணும்? எல்லா இடமும் கட்டணும். எங்கெங்கெல்லாம் கிறிஸ்தவ மதம் மாற்ற முயற்சி நடங்குதோ அங்கெல்லாம் வீட்டு வாசலில் போய் நந்தி கொடியை கட்டணும். இனி வராத மதம் மாற்றுது. அப்போ நந்தி காவலராக இருந்தாரா இல்லையா? நந்தி கொடியை எத்தனை ஆயிரம் நந்தி கொடியை கட்டணும்னு நினைக்கிறீங்க? நந்தி கொடியை கட்டினதாலே மதம் மாற்றி அந்த ஊருக்கு போகிறதா விட்டுட்டாங்க. ஐயோ, ஒரு ஊர் செட்டிகுளத்தில், அந்த ஊர் பேர் மாணிக்கம் தோட்டம், அங்கே ஒரு பிள்ளையார் கோயில். அந்த தலைவர் தான் என்னை கூப்பிட்டு அந்த ஊரில் உள்ள சிக்கலில் சொல்லி நாங்கள் நந்தி கொடி கட்டி சுவரொட்டி ஒட்டி, அது இப்போ 2017 அல்லது 18 இருக்கலாம், புத்தாண்டு வருது. என்ன செய்கிறாங்க? அது மதம் மாற்றியோட அவங்க கோடிக்கணக்கில் பணம் வருது. ஒரு பேருந்து நிறைய நாட்குறிப்புகள், நாட்காட்டிகள், புத்தகங்கள், எழுது பொருள்கள் எல்லாம் கொண்டு வராங்க. ஏன்னா புத்தாண்டு வருது, அந்த கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார்னு சொல்லி கொடுக்கறதுக்காக வர்றாங்க. வந்ததும் சுவரொட்டி எல்லாம் எழுதியிருக்கு, மதம் மாற்றிகள் நுழையாதே இருக்கு. எல்லா இடம் நந்தி கொடி பறக்கு. சாமான இறக்கில் வச்சவங்க சாமான திருப்பி ஏற்றிட்டாங்க. நடந்தது அப்படியே திரும்பி போயிட்டாங்க. அந்த வாகனம் அந்த ஊர்ல தங்கவே இல்லை. அந்த மக்களுக்கு நான் செஞ்சது நன்மையா துரோகமா? அந்த பொருள்கள் எல்லாம் வாங்கி கொடுத்துருந்தா என்ன இருக்கும்? கர்த்தர் அவங்களோட போய் அவங்க வீடெல்லாம் கிறிஸ்தவ வீடா இருக்கும். உங்களோட இந்த கொள்கைகள் எதிர்காலத்துல வர்றதுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் வச்சிருக்கீங்க? என்னை கொண்டு வந்தவர் என்னையும் இல்லை, நான் அந்த இது பெருமானுடைய அருளால தான் என்னையோட நடந்திருக்குள்ளே என்னுடைய முயற்சியால நடக்கலை. இப்போ அவருடைய அருளாலே, அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அல்லது ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரோ, இதெல்லாம் அவருடைய அருளுடைய நானா செய்யறது. இப்போ எனக்கு பிறகு யார் வரணும்னு அவர் தீர்மானிப்பவருடைய நான் இல்லை, உங்க கட்சி சார்பா சொல்றேன். இருக்காங்க நிறைய பேர் வேலை செய்யறாங்க. நிறைய பேர் எல்லாம் கிட்டத்தட்ட 15 மாவட்டங்கள், 15 மாவட்டங்கள்லையும் 15 சிவ காவலர், சிவ சிந்தியர்கள், கிராமங்களில் சிவ காவலர்கள், இடையில சிவ தொண்டர்கள், இப்படி ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கோம் நம்ம. அது அவங்கவுங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க தான் பிரச்சனைகளை எனக்கு கவனத்துக்கு கொண்டு வராங்க. இப்போ ஒரு ஊர்லேயும் ஒரு சிவ காவலர் இருப்பார், அவரை இணைக்கிறதுக்கு ஒரு சிவதொண்டர் இருப்பார், அவர் எல்லாரையும் இணைக்கிறதுக்கு அந்த மாவட்டத்தில் ஒரு சிவ சிந்தியர் இருப்பார். இவங்க இந்த கட்டமைப்பு இருக்குங்க. ஒரு பிரச்சனைன்னும் போது அவங்களே போய் பார்க்குறாங்க. முடியலைன்னா மேலே சொல்கிறாங்க, மேலே சொல்லி நான் போகிற அளவுக்கு தேவைன்னா கூப்பிடுவாங்க. ஆனாலும் இந்த கட்டமைப்பு நம்ம உருவாக்கி இருக்கோம்ல, அது வாக்கு வங்கியே மாற்ற முடியல இன்னும். எங்கள் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் போல தான் ஈழத்தமிழ் மக்கள். எல்லாம் சைவர்களாக இருப்பாங்க, கோயிலெல்லாம் வழிபடுவாங்க. வாக்கு வங்கின்னு வரும்போது சைவ சமயம் அவங்களுக்கு தெரியறதில்லை. அது நான் சொல்ற சரிதானே தெரியாது.
இப்போ தமிழ்நாட்டுல வந்து சனாதனத்தை ஒழிப்போம் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் நடந்தது சார், அதை பத்தி உங்க கருத்து என்ன? எனக்கு அது இலங்கையில் சனாதனம்னா என்னன்னு தெரியாது. நான் உங்களுக்கு சொல்றேன், இலங்கையில் நாத்திகம்னா என்னன்னு தெரியாது. இலங்கையில் திராவிட இயக்கம் கிடையாது, மன்னிச்சுக்கோங்க. திராவிட சிந்தனைகள் ஒரு 30 கிலோமீட்டர் தான் இடைவெளி, அங்கே வரவே இல்லை. எவராவது நாத்திய கொள்கையோ, பெரியார் எம்ஜிஆருக்கு சில வச்சுருக்காங்க, கலைஞருக்கு சில வச்சுருக்காங்க, ரஜினிக்கு சுவைஞர்கள் இருக்கிறாங்க, விஜய்க்கு சுவைஞர்கள் இருக்காங்க. ஆனால் வீரமணி ஐயாக்குங்க பெரியாருக்குங்க யாரும் பெரியார் போனதே இல்லை. பக்கத்தில் நான் யாழ்ப்பாணம் போனதே இல்லை. யாழ்ப்பாணத்துக்கு அவருக்கு அவரே சொல்லியிருக்காரு, அங்கே போய் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, திருநெல்வேலி பிள்ளைமாரையும் யாழ்ப்பாணத்து சைவர்களையும் தன்னால் மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சொல்லியிருக்காரா இல்லையா? அந்த மாதிரி எங்கள் ஊரில் நாத்தியம் கிடையாது. அதே நாத்தியம் கிடையாது மாத்திரமில்ல, திராவிட இயக்கம் கிடையாது, சமஸ்கிருத எதிர்ப்பு கிடையாது. நாங்கள் சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறது. சமஸ்கிருதம் ஒரு மொழியாக நாங்கள் எங்களுக்கு உதவிய வேதங்களை தந்த மொழியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சனாதனம் என்ற சொல்ல எங்களுக்கு தெரியாது, மன்னிச்சு கொடுங்க சொல்றது. இலங்கையில் சனாதனம் என்ற சொல்லிங்கன்னா அது அப்படின்னா என்னன்னு கேட்பான். இந்து சமய பாடத்திட்டத்தில் சனாதனம்னு சொல்லி கிடையாது. தமிழில் சனாதனம்னு சொல்லி அறிமுகம் இல்லாத ஒரு சொல்லு தானே. இங்கே தானே அது பரவாயில்ல பேசுறீங்க. தமிழில் சனாதனம்னு சொல்லி இலக்கியங்கள் கிடையாது, கம்பராமாயணத்தில் கிடையாது, இது திருமுறை, இந்த இவ்வளோ திருமுறை பதிப்பிச்சுன்னா ஒரு இடத்தாவது சனாதனம்னு வந்திருக்க பாருங்க. கிடையாது, திருக்குறளில் கிடையாது. இப்போ பிற்காலத்தில் அருணகிரிநாதர் சனாதனம் பேசவில்லை, வள்ளலார் பேசலை. சனாதனம்னு சொல்லு இலக்கியங்கள் கிடையாது, தமிழ் இலக்கியத்தில் வரல, தமிழர்களுடைய பழக்கம் இல்லாத சொல். இப்போ இந்த திருவள்ளுவருக்கு வந்துட்டு அந்த காவி உடை இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அதை பத்தி என்ன? இல்லை, திருவள்ளுவர் நீங்கள் திருவள்ளுவருடைய படங்களை எந்த ஒரு படத்தில் திருநூறு இல்லாத படம் 1960 வரை இருந்தது. அறிஞர் அண்ணா தன்னுடைய முதலமைச்சராக இருக்காரு, மேசையில் வச்சிருக்காரு திருவள்ளுவர் படத்தை. அந்த படத்தில் என்ன இருக்குது? திருநூறு இருக்குது, பொட்டு இருக்குது, பூநூல் போட்டிருக்காரு திருவள்ளுவர். பூநூல் போடுறேன்னா பிராமணன் பொருள் இல்லை, பூநூல் எல்லாரும் போடுவாங்க. படிப்பு அந்த காலத்தில், இந்த காலத்தில் இந்த பட்டமளிப்பு விழாவில் கொடுக்குறாங்களே ஒரு மேலங்கி, அது மாதிரி அந்த காலத்தில் பூநூல் என்பது ஒரு கல்வி தகமைக்குரிய ஒரு 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 அடையாளமாக தான் பூநூல் இருந்தது. அது தச்சராக இருக்கலாம், கொல்லராக இருக்கலாம், பிராமணராக இருக்கலாம், யாரும் பூநூல் போடுவாங்க. அந்த பூநூல்லே எண்ணிக்கை இருக்குங்க, 3 நூல், 5 நூல், 7 நூல்னா அவங்கவுங்க எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி என்ன மாதிரி ஒரு தகமைக்காகத்தான் அந்த பூநூலை கொடுத்தாங்க ஒழிய ஒரு ஜாதிக்காக உடையது பூநூல் அல்ல. எனக்கு தெரியக்கூடியதாக நான் பார்த்துருக்கேன். இப்போ இருக்காங்க பல பேர் பூநூல் போடுறவங்க இருக்காங்க. ஏன் போடுறாங்கன்னா அவங்க தகமை, ஒரு குருவிடம் போய் படிக்கணும், அவருக்கு ஒரு தகமை வருது, அவர் 3 நூல் போட்டு விட்டுறாரு. அது பிராமணருக்கு மாத்திரம் சொந்தமானதல்ல. அதனுடைய திருவள்ளுவர் பூநூலை போடும்போது அவர் அறிஞர், திருநூறை பூசும்போது அவர் அறிஞர். அவரே சொல்றாரு, அவருடைய திருக்குறளில் எத்தனை இடத்துல திருநூறை பற்றி சொல்லியிருக்காரு. இப்போ அவரு நாங்கள் காவி உடை இதெல்லாம் அவரை அரசியல் பண்ணக்கூடாது, அவரை இயல்பாக விட்டுறணும். அது அரசியல் பண்ணவங்க 60 வந்தவங்க தான் அரசியல் பண்ணாங்க. அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் அவங்க மக்கள் தேர்ந்தெடுத்து அவங்கள கொண்டு விட்டு அவங்க அரசியல் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த அரசியல் முடிஞ்சு போச்சு, கிட்டத்தட்ட முடிஞ்சு போய் இப்போ மாற்று அரசியல் வேற கண்ணோட்டத்தோட மக்கள் வந்திருக்காங்க. ஸோ திருவள்ளுவர் எங்கள் ஊரில் எல்லா திருவள்ளுவரும் திருநூறு பூசினவராக இருப்பார். காவி உடை என்பது நாங்கள் வேணும்னா போட்டுக்குவோம், அது ஒன்றும் அது யாரும் சண்டை போட மாட்டாங்க. காவி உடை போட்டால் போட்டுங்க, வெள்ளை உடை போட்டால் போட்டுங்க. திருநூறு கட்டாயம் பூசுவோம், பூநூல் கட்டாயம் போடுவோம். எங்கள் இப்போ பொதுவாக வெளியில இருந்து பார்க்குறப்போ ஹிந்துக்கள்னு சொல்றாங்க, ஆனால் உள்ள போனால் தெரியுது சைவர்கள் வைணவர்கள்னு தனித்தனியாக இருக்கு. அந்த பிரச்சனை என்ன? குறிஞ்சிக்கு யார் கடவுள்? முருகன். முல்லைக்கு யார் கடவுள்? திருமால். அப்போ எப்போ இருந்து கடவுள்? இப்போ நேற்றைக்கு முதல் நாளா, அதுக்கு முதல் நாளா, போன வருஷமா, 10,000 15,000 வருஷமா எங்களுடைய திருமால் எங்களுடைய கடவுள் ஐயா. எப்படி நான் வைஷ்ணவன்னு சொல்ல முடியும்? பிற்காலத்தில் அவங்க அதை பிரித்து போட்டாங்களுடைய இதெல்லாம் முருகன், திருமால், காளி,
கொற்றவை எல்லாம் அந்தந்த அந்தந்த நிலத்துக்குரிய தெய்வங்களாக நாங்கள் 2000 3000 4000 வருஷத்துக்கு முந்தைய வகுத்து வழிபட்டு வந்த மரபு எங்களுக்கு இருக்குது. திருநூறு பூசி மரபு எங்களுக்கு இருக்குது. இப்போ போய் வைஷ்ணவம், சைவம், இந்து, சனாதனம் இந்த பேர்களில் போய் சண்டை போடுறது அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நேயர்களும் சரி நாங்களும் சரி உங்க மூலமா நிறைய வரலாறும் தெரிஞ்சுக்கிட்டோம், உங்க அனுபவத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சி. தினமலர் தொலைக்காட்சி அன்பர்கள், சிவஞர்கள், பார்வையாளர் யாவருக்கும் இலங்கை இந்துக்களின் சார்பில் நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.